ஹலோ. நம்ம எல்லாரும் தினமும் பண்ற ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தாங்க தண்ணீர் குடிக்கிறது. ஆனா என்னது தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா இருக்கு. நம்ம தினமும் தண்ணி குடிக்கிற முறையில நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு இந்த எக்ஸ்பிளைனர்ல ரொம்ப தெளிவா அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இப்போ தாகம் எடுத்த பிறகு தண்ணி குடிக்கிறது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நம்ம ஊர்ல முக்காவாசி பேர் தாகம் எடுத்தாதானேங்க தண்ணி குடிக்கணும், அதுல என்ன தப்பு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அந்த செகண்ட்லயே உங்க உடம்புல ஏற்கனவே தண்ணி சத்து குறைஞ்சு டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா அர்த்தம். அதாவது உங்க உடம்பு கொடுக்குற ஒரு எமர்ஜென்சி அலாரம் தான் இந்த தாகம். இதை நம்ம எப்படி தவிர்க்கலான்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல தண்ணி குடிக்கிற விஷயத்துல நாம பண்ற பொதுவான தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நாம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, வேலை பிஸியில தண்ணி குடிக்கவே மறந்துருவோம். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்த உடனே ஒரு குற்ற உணர்ச்சியில ஒரு பாட்டில் தண்ணிய மொத்தமா மடக்குன்னு குடிச்சு முடிப்போம். ஆனா அப்படி ஒரே நேரத்துல நிறைய தண்ணி குடிக்கிறத விட நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது சிப் பண்ணி குடிக்கிற பழக்கம் தான் ரொம்ப ரொம்ப சரியான முறைன்னு தரவுகள் சொல்லுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பால ஒரே நேரத்துல அதிகப்படியான தண்ணிய உறிஞ்சிக்கவே முடியாதுங்க. அதுதான் உண்மை. நீங்க மொத்தமா தண்ணிய குடிக்கும் போது அது உடம்புல தங்காம சீக்கிரமா வெளியேறிடுமே தவிர உடம்புக்கு தேவையான அந்த முழுமையான நீரேற்றத்தை, அதாவது ஹைட்ரேஷனை கொடுக்காது. அதனால மெதுவா நிதானமா தண்ணி குடிக்கிறதுலாம் நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே, அப்போ எப்போ எப்படி தண்ணி குடிக்கிறது, அதுக்கான சரியான வழிகள் என்னென்ன அது பாப்போம். நாள் முழுக்க நம்ம எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணா 3 முக்கியமான டைம் இருக்கு. ஸ்டெப் 1, காலையில தூங்கி எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறது. ஸ்டெப் 2, எக்ஸசைஸ் பண்ணி முடிச்ச உடனே குடிக்கிறது. அப்புறம் ஸ்டெப் 3, நாள் முழுக்கவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு டயர்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஆக்டிவா செயல்பட முடியும்னு சோர்ஸ்ல ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அடுத்து செரிமானத்துக்கும் நாம தண்ணி குடிக்கிற நேரத்துக்கும் உள்ள சம்பந்தம். இத நிறைய பேர் தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்கோம். சாப்பிட்ற நேரத்துக்கும் தண்ணி குடிக்கிற நேரத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி ரொம்ப முக்கியங்க. இந்த டைம் லைனை பாருங்க. பாயிண்ட் 1, சாப்பிட்றதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தாராளமா தண்ணி குடிக்கலாம். பாயிண்ட் 2, சாப்பிடும்போது, அதாவது கரெக்டா உணவு எடுத்துக்கிற அந்த நேரத்துல நிறைய தண்ணி குடிக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பாயிண்ட் 3, சாப்பிட்டு முடிச்சு ஒரு 30 நிமிஷம் கழிச்ச பிறகுதான் மறுபடியும் தண்ணி குடிக்கணும். நம்ம செரிமானத்தை சீரா வச்சுக்க இதுதான் பெஸ்ட் வழி. சரி, சாப்பிடும்போது ஏன் தண்ணி குடிக்க கூடாது? ஏன்னா நம்ம வயித்துல உணவை செரிக்க வைக்கிறதுக்காக சில செரிமான நொதிகள், அதாவது டைஜஸ்டிவ் என்சைம் சுரக்கும். நீங்க சாப்பிடும் போதே நிறைய தண்ணி குடிச்சா அது இந்த என்சைம்ஸை டைல்யூட் பண்ணி ரொம்பவே வீக் ஆக்கிடும். இதனால உங்க செரிமான மண்டலம் ரொம்பவே கஷ்டப்படும். இப்போ கோடை காலம் வந்துருச்சுன்னா எந்த மாதிரியான டெம்பரேச்சர்ல தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வெயில்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கும்போது செம்ம ரிலீஃபா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மையிலே அது நம்ம செரிமானத்தை ரொம்பவே ஸ்லோ பண்ணிடுமா. அதுக்கு பதிலா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற சாதாரண தண்ணியை குடிக்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதைத்தான் நம்ம உடம்பாலையும் ஈஸியா ப்ராசஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சம்மர் டைம்ல நம்ம உடம்புக்கு வெறும் தண்ணி மட்டும் நிச்சயமா பத்தாதுங்க. அதிகமா வேர்க்கிறதால உடம்புல இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் நிறையவே லாஸ் ஆகும். அதை பேலன்ஸ் பண்ண எலுமிச்சை ஜூஸ் இல்லைன்னா இளநீர் மாதிரியான இயற்கையான விஷயம்ல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்மள முழுமையா பாதுகாக்கும். இப்போ கடைசியா இந்த சரியான நீரேற்றத்தோட நன்மைகள் என்ன, அதை எப்படி ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்த இந்த ரூல்ஸ் படி நீங்க கரெக்டா உடம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டா டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ற 3 பெரிய பிரச்சனைகளை ஈஸியா துரத்திடலாம். 1, அந்த தேவையில்லாத உடல் சோர்வு. 2, எந்த வேலையுமே செய்ய விடாம தடுக்கிற ஒரு மந்தநிலை. 3வது, எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாத அந்த கவனக்குறைவு. கரெக்டா தண்ணி குடிக்கிற பழக்கம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான தீர்வா அமையும். சோ எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க நினைச்ச ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ உங்க வாட்டர் பாட்டில் எங்க இருக்கு? நீங்க தண்ணி குடிக்கிறத மறக்காம இருக்க உங்க வாட்டர் பாட்டிலை எப்பவுமே உங்க கண்ணுக்கு நேரா வச்சுக்கோங்க. அப்படிங்கறதுதான் சோர்ஸ் குடிக்கிற ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டிப். தண்ணி தானே அப்படின்னு அசால்ட்டா நினைக்காதீங்க. இன்னைக்கே உங்க கண்ணு முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டிலை வைங்க. உங்க உடம்புல நடக்கிற அந்த எனர்ஜி மேஜிக்கா நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க.